ஆசையா செடியை வளர்த்துனா அது பாருங்க வெயில் அடிச்சா ஒரு பிரச்சனை பண்ணுது, குளிர் அடிச்சா ஒரு பிரச்சனை. சரி மழையிலயாச்சும் நல்லா வரும்னு பார்த்தா எல்லாம் பாருங்க மாறு வேஷத்துல இருக்கு. இதெல்லாம் என்ன செடினே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஐயோன்னு கடுப்புல இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். இந்த பட்டர்ஃப்ளை என்ன வெறுப்பேத்தவே முன்னாடியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குது. ஓரமா போய் ரொமான்ஸ் பண்ணுங்கடான்னு. நீங்க வாங்க அது ரொமான்ஸ் பண்ணட்டும்னு நாம செடிக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நமக்கு பிடிச்ச பொண்ணை விட நம்மளை பிடிச்ச பொண்ணு சீச்சி இல்லை நம்ம வளர்த்தின செடியை விட தானா வளர்ற செடி மட்டும் எப்படி இப்படி ஃப்ரெஷ்ஷாக வருது. ஆனால் வந்தது எல்லாம் தேவையில்லாததுன்னு அதையெல்லாம் பிச்சு போட்டு ஃபஸ்ட்டு ஓவர் மலையில் மண்ணெல்லாம் டைட்டாக இருக்கும். அதனால் ஃப்ரீயாக வேர் போகிறதுக்காக மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு அப்புறமா நிற்காம வர மலையில் நிலத்தில் தண்ணியெல்லாம் காயாமல் இருக்கனால தான் செடிக்கு ஃபங்கஸு பூச்சி எல்லாம் வருது. பொட்டாசியம் இல்லாமல் போயிருச்சு. இதுக்கு சாம்பல் தூவுனா செடிக்கு பிடிச்சிருக்க எல்லா சனியும் பிரச்சனையும் இந்த குரு பயிற்சியோட காணாமல் போயிரும்னு நம்ம கூகுள் சொல்லுச்சுன்னு போட்டாச்சு. இதோட நிறுத்தக்கூடாது, சாம்பல் சூடு, அதனால சாம்பல் போட்டவுடன் தண்ணியை கொடுக்கணும்னு கூகுள் சொல்லுச்சு. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்க ட்ரை பண்ணுங்க.